மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதம் பிறந்துடுச்சு இல்லையா? ஸோ 12 ராசிக்கும் என்ன பலன்கள் இருக்குது, இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி மேஷராசி முதல்ல. இப்போ மேஷராசியில் பார்த்திங்கன்னா, சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசியிலிருந்து அவர் ரிஷப ராசிக்கு போகிறார். ஸோ 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த சூரிய பகவான் ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாயிடும். இது நாள் வரைக்கும் ஒரு வயிற்று வலி இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஒரு வயிறு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது இனிமேல் ஒத்தி போடலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஸோ பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, அலுவலக வேலைகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம், இதில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, இத்தனை நாள் எனக்கு கணவன் மனைவி சண்டையாக இருந்தது, அந்த சண்டை சரியாவதற்கு இது கரெக்டான ஒரு டைம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கும் நல்ல ஒரு உயர்வான காலமாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு இடத்தில் நீங்கள் போய் படிக்க போகிறது அப்படிங்கிறது உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இந்த மடையை திறந்து விட்டால் எப்படி தண்ணி கடகடன் வருதோ அதே மாதிரி பண வருவாய் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது வரைக்கும் தடங்களாகவே இருக்குது, எதை எடுத்தாலும் ஒரே எனக்கு நஷ்டம், இல்லை எதை எடுத்தாலும் எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மேஷராசினியர்கள் அந்த கவலையை விட்டுருங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்த வேலைகள் எல்லாம் கைகூடும். பெண்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்கும். இந்த மேஷராசினியர்கள் இந்த மாதத்தில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வைகாசி விசாகம் வருது இல்லையா, கண்டிப்பாக முருகன் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்கிறது மேஷராசி நேயர்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, அதுவும் அமாவாசையில் சந்திரனும் இருக்கிறாரு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அப்படின்னா, கடந்த ஒரு வருட காலமாக எதுவுமே எனக்கு நடக்கலை, கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு நான் மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு 5 படிக்கட்டு மேலே ஏறுற அளவுக்கு கிரகங்கள் உதவியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்கள் முயற்சிகளை ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் செயல்பட்டால் உங்களினுடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இந்த கிரகங்கள் அனைத்துமே. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை, அலுவலகத்தில் நல்ல பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பங்கு சந்தையின் முதலீடுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். இது கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்திக்கணும். இது நான் சும்மாவே இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னா கிடைக்காது, நம்ம தான் முயற்சி செய்யணும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இந்த எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரக சேர்க்கை உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சூப்பரான பீரியடாக இருக்கும். அப்போ நாம் தான் அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, டான்ஸு, பாட்டு, சின்ன திரையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தரும். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி நல்ல ஒரு திருமண யோகங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. ஆகையினால் இந்த வைகாசி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு லாபத்தை தரக்கூடியதாக அமைகிறது. என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய ரம்பா திருத்தியையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சுக்கிர பகவானுக்கு அன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ஸோ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
சுக்கிர ஹோரை வந்து உங்களுக்கு சாயங்கால நேரத்தில் வரும். ஸோ நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மணிக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இல்லை ராகு காலத்தில் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு கூட நெய் தீபம் ஏற்றலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அமோகமான பலன்கள் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சற்று தூக்கமின்மை, மன கிளேசங்கள் இதையெல்லாம் கொடுத்தாலும் வருமான விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான யோகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இந்த யோகத்தை தரக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சில பேர் வந்து நம்மளை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நம்ம திறமைகளை வெளியில் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த வைகாசி மாதம். ஸோ சுக்கிரனும் சூரியனும் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பது, இந்த வைகாசி மாதத்தில் இருப்பது வந்து உங்களுக்கு அதிக பலத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பெண்கள் வந்து நம்ம சொல்லணும்னா இந்த அடகு வைத்த பொருளை மீண்டும் கிடைக்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு உயர்வான காலமாக இருக்கும் வைகாசி மாதத்தில். இந்த வைகாசி விசாகம் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது. அமாவாசை திதியில் நீங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து காகத்துக்கு அன்னமிட்டு ஆஞ்சநேயர் என்ற நாளில் வழிபாடுகள் செய்யலாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய ரம்பா திருத்தியில் ஏதாவது ஒரு வஸ்திரதானம் செய்வது நல்லது. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வைகாசி மாதம் வந்து கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும். இதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து உங்களினுடைய குழந்தைகள் இடத்தில் சற்று மனஸ்தாபங்கள் இல்லைன்னா குழந்தைகள் இடத்தில் ஒரு வேற்றுமை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையும். இதில் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அஷ்டம சனி காலகட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எதுலேயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் அதிகமான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மனதில் ஒரு தைரியமும் தெளிவும் சிந்தனையில் நல்ல ஒரு உற்சாகமும் வரக்கூடிய காலமாக வைகாசி மாத இறுதியில் வந்து அமையக்கூடும். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமான் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யவும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் வந்து நமக்கு வைகாசி மாதத்தில் 10ஆம் இடத்தில் வருகிறார். ஸோ அலுவலகம், அதுவும் குறிப்பாக அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அரசு அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வாயை மூடிட்டுருக்கிறது நல்லது. ஏன்னா 2ல் கேது இருக்குது. நம்ம நல்லது சொன்னால் கூடயும் தப்பாக போயிடும். 8ல் ராகு. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம யாரோடையும் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்கள், நம்ம ஏன் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள்னு சொன்னோன்னா, அரசாங்கத்தோட ஏதாவது பகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குருவும் சூரியனும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு சிலருக்கு என்ன ஆகும் கேட்டால், ஜாதகத்தில் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா சூப்பராக அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஆகிடும். ஒரு கவர்மெண்ட் பதவியில் இருக்காங்கன்னா சூப்பராக ஆகிடுவாங்க. 10ல் இருந்தாலும் அவங்களுக்கான பதவியில் சம்பள உயர்வு இருக்காது, ஆனால் பதவி உயர்வு வரும். பட் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நமக்கு அது அரசாங்கத்திற்கு பகையாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றும் வங்கியில் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, இவங்க எல்லாமும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு அவச்சொல்லோ அவப்பெயரோ வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்மராசி நேயர்களில் வந்து நமக்கு இந்த தலைக்கு மேலே கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரொம்ப பார்த்து ஜாகிரதையாக பேசுகிறது, ஜாகிரதையாக வேலை பண்ணுறது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் கணவன் மனைவியும் 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சூரியனும் குருவும், அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிரகமும் ரிஷபராசியில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், இது எல்லா கிரகமும் போய் உட்காரும் பொழுது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமா, மற்றவங்களோட விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்?
ஒவ்வொரு நாளும் இந்த வைகாசி மாதம் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அமாவாசை அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யுங்க. இந்த ரம்பா திருத்தியை வருது இல்லையா, ஜூன் 9ஆம் தேதி, அரிசி தானம் பண்ணுங்கள், நல்லது. கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னா சூப்பர் டூப்பரான ஒரு மந்த்துன்னு சொல்லலாம். ஸோ 9ஆம் இடத்தில் குருவும் சூரியனும், இறைவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எந்த நாளில் உங்களுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இறை அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆகும். அயல்நாடு போகணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை சும்மா ஒரு சுற்றுலா போகணும், எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடி வரும். காதல் வாழ்க்கை வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் எண்ணியது போல் நடைபெறும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த விதத்துலேயும் பெருசாக வந்து நமக்கு ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் மனசிற்கு ரொம்பவுமே நிறைவான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் வந்து நமக்கு அமைகிறது. வெகு சில நாட்களே நமக்கு அந்த மாதிரியாக இருக்கும். ஸோ வரும்போது நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். தன லாபங்கள் சேரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ஒரு கைகூடி வரக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் பெருமாளை வணங்குறது நல்லது. புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்குங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அது புதன்கிழமையாக வருது. ஸோ புதனுக்கு வந்து 5 அப்படிங்கிறது தான் நம்பர். நியூமராலஜி பண்ணியும் இந்த வருஷம் செட் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று பச்சை பயறு கன்னிராசி நேயர்கள் தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி துளசி செடி வந்து தானம் பண்ணுங்கள். சூப்பர் டூப்பராக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையக்கூடும். துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படிங்கும்போது, இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, சூரியன் வந்து நமக்கு 8ஆம் இடத்திற்கு வரார். இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியனும் குருவும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இதனால் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, பரவாயில்ல நீங்கள் எப்போ முடிஞ்சதோ கொடுங்கன்னுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவை, நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இந்த கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வரும். ரெண்டாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக நீங்கள் ஒரு லேபர் கேஸ் நடக்கிறது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சில கேஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்பொழுது, கண்டிப்பாக உங்களுக்கு தான்ப்பா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நம்ம இப்படி மாற்றிடலாம் அப்படி மாற்றிடலாம்லாம் நம்ம கனவு காணுவோம். கடைசி நேரம் பார்த்தா அது நமக்கே ஆப்போசிட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களில் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய சில நேரங்கள், ஏமாற்றம் தரக்கூடிய சில விஷயங்கள். காதல் வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கெல்லாம் அதான இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் அப்போ தான் புரியுது எல்லாருக்குமே. ஸோ லவ் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடும். இது வந்து திரும்ப பிரேக்கப் ஆகிட்டு அப்புறம் ஒரு நல்ல கல்யாணம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா உலகமே அன்றைக்கி முடிஞ்சிட போகிறதில்ல. அதுக்கப்புறம் அதற்கு தாண்டி நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து மன தைரியத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மாதம். புதுசாக கடன் வாங்கக்கூடாது. வியாபாரிகள் வந்து என்ன இருக்கோ அதை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாரா, நமக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் இந்த கேது. ஸோ இந்த 6, 8, 12 இதில் 3த்துலேயுமே நமக்கு நல்ல கிரக அமைப்பு இல்லை துலாம் ராசி நேயர்களுக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரபேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. மருத்துவ செலவுகள் வரும். தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி மிருத்யுஞ்ச ஜபம் பண்ணுங்கள். இது எல்லாம் நமக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் பொழுது இந்த மாதம் வந்து எப்படியோ சமாளித்து நம்ம வெளியில் வந்துடலாம். அமாவாசை தினத்தில் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதம். இது நாள் வரைக்கும் ரொம்ப நாளாக ஐசியூலேயே இருக்கார், வெளியிலேயே வரல அப்படிங்கிறவங்க வெளியில் வந்துடுவாங்க.
கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த மரண பயம் வந்து இருக்காது. நல்ல ஒரு மாதமாக இருக்கும். திருமணங்கள் நிச்சயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலம்தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகள், அதே மாதிரி நமக்கு வந்து வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். நாங்கள் போகணுன்னே நினைக்கல, திடீர்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த குருவும் சூரிய பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணவருக்கு நல்ல ஒரு மேன்மை நிலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எதிரிகள் தொல்லை குறையும். நண்பர்களினுடைய உதவிகள் அதிகமாக இருக்கும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு உயர்கல்வி வர்றது, நல்ல ஒரு மன நிறைவு வர்றது, இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும், லாபகரமாக இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். இவங்க எல்லாம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரம்பா திருத்தியை என்று இவங்க பெண் தெய்வ ஆலயங்கள் வழிபாடு செய்து சுக்கிரனுக்கும் அர்ச்சனை செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். பணம் வருவது, தன லாபங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றியை தருவார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நமக்கு நன்மையை தரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரலாம். ஸோ வயிறில் ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸு இல்லைன்னா வந்து அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் அதுவும் 6 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம அது கவனமாக இருக்க வேண்டும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்யலாம். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் சென்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார். இந்த வைகாசி மாதமானது மகர ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு நீண்ட நாளாக தொடர்ச்சியாக இருக்குது சில வியாதிகள், சில பிரச்சனைகள், இல்லை நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் டாக்டர் வீட்டுக்கு போகிறது, ஸோ இது எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அண்ட் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மனதில் திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. வைகாசி மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும், விசாக நட்சத்திரத்தன்று இந்த பௌர்ணமியில் அன்னதானங்களும் மற்றும் அமாவாசை திதியில் இவர்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்ய இந்த 7.5 சனி காலகட்டத்தில் மகர ராசினியர்களுக்கு வைகாசி மாதத்தில் தன லாபங்கள், சொத்து சோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் மற்றும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக அமையும். கும்பராசி நேயர்கள். இந்த மாதம் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு ஓட்டமும் நடையுமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பிள்ளைகளால் மன பிரச்சனைகள், இல்லை மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் வரலாம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போவதும் மற்றும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி கெடுவதும் இந்த வைகாசி மாதத்தில் சற்று அச்சத்தை தரலாம். புதிதாக நண்பர்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்பட்டு அந்த நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு 2இல் ராகு, 8இல் கேது மற்றும் 4ஆம் இடத்தில் குருவும் சூரியனும். இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு கூட இருந்து குழி பறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ நமக்கு கூட இருந்தே நம்ம உறவுகளோ நட்புகளோ நம்மளை பழிவாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபாடு செய்து மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் செய்யலாம். மீன ராசி நேயர்கள். மீன ராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் வந்து திடீர்னு, அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், 21லேருந்து 30 ஒரு பலன்.
ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 3 விதமான பலன்களை இந்த மீனராசி நேயர்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். மருத்துவ செலவுகள் முதல் 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். 2வது 10 நாட்களில் பார்த்திங்கன்னா குடும்ப அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். கடைசி வைகாசியில் இருக்கக்கூடிய கடைசி 10 நாட்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும். புதிய கடன் முயற்சிகள் வேண்டாம். நண்பர்கள் புதுசாக கிடைக்கிறாங்க, இவங்க வந்து பணம் தரேங்கிறாங்க, பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க, அவங்கள நம்பாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவினர்களால் வந்து போகும். அதை பெரிய அளவுக்கு நீங்கள் எதுவும் பாதிப்புகள் இல்லை. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வைகாசி விசாகத்தன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்து வஸ்திரதானங்கள் செய்வோம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய இந்த அம்பா திருத்தியில் மீனராசி நேயர்களுக்கு வந்து பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரக்கூடியதாக அமையும். இந்த வைகாசி மாதம் மீனராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை பௌர்ணமியில் செய்வது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் இந்த வைகாசி மாதத்தில் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் என்பதை இதுவரையில் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.